friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. எல்லார் வீட்லயும் எந்த ஸ்நாக்ஸ் இருக்கோ இல்லையோ ஆனா கண்டிப்பா மேக்ஸिमम பொரி இருக்கும். இன்னைக்கு அந்த பொரியை யூஸ் பண்ணி ரொம்பவும் ஈஸியா ஒரு சாஃப்ட்டான ஸ்வீட் செய்ய போறோம். பொரி தேங்காய் இருந்தாலே போதும் இந்த லட்டை ரொம்ப சுலபமா நம்ம செஞ்சிரலாம். 10 நிமிஷத்துல preservatives எதுவுமே சேர்க்காம ரொம்பவும் சாஃப்ட்டா டேஸ்டியான பொரி லட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா சேனலை Subscribe பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க ரொம்பவும் சாஃப்ட்டான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பொரி லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இந்த பொரியை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். பொரியை நம்ம சூடு பண்ணும்போது அது நல்லா கிறிஸ்பியாக மாறும். நம்ம பொரியை சூடு பண்ணும்போது பொரியோட கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி அதை நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும். பொரி நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 3/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காய்ச்சி ஆறின பால். நம்ம ஆட் பண்ண பாலோடு சேர்த்து பொரி நல்லாவே வெந்து வரணும். பொரியை நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கனால பாலோடு சேர்த்து அது சீக்கிரமாகவே வெந்துடும். 2 நிமிஷம் போல் நம்ம தொடர்ந்து குக் பண்ணிட்டு இருந்தோம்னா பால் வந்து நுரக்கட்டி பொங்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணினாலே போதும். பால் பவுடர் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கிங்க. பால் பவுடர் சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது பாலெல்லாம் நல்லா சுண்டி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஆட் பண்ண பால் வந்து நல்லா வற்றி கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடியை நான் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நட்ஸோ இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பாலில் பொரி நல்லாவே வெந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இந்த லட்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த லட்டு செய்யறதுக்கு நம்ம நெய், எண்ணெய், தண்ணி இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. பொரி எந்த அளவுக்கு வெந்திருக்குதோ அதே அளவுக்கு தேங்காவும் நல்லா வெந்து திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஆட் பண்ண தேங்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஒரு கெட்டியான பதத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். 2 ல இருந்து 3 நிமிஷம் போல் இந்த மிக்சர் அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆறட்டும். அதுக்கப்புறம் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் செய்கிற இந்த லட்டு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 2 ல இருந்து 3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்பவும் சாஃப்டாக டேஸ்டியான பொரி லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவும் அருமையான ரொம்ப டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ் இது. அவ்வளோதாங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்காம ரொம்ப சாஃப்டான லட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.